அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆம்பியர் இவி ஸ்கூட்டர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நிறுவனத்தோட முன்னாள் சிஇஓ, அப்புறம் இந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர். இவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹேமா அண்ணாமலை. இவங்க இந்த நிறுவனத்த ஆரம்பிச்சதுலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு இந்த ஆம்பியர் நிறுவனத்த சேல் பண்ண வரைக்கும், இந்த பயணத்த அதாவது இதுல இவங்க ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள், இந்த வெற்றிக்கு இவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ யூஸ் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் ஒரு புக்கா எழுதியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இப்ப நீங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் இந்த புக் ஒரு ஆறுதலா இருக்கும். இதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் செய்த தவறுகள்னு ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான தவற பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல மேனேஜர நான் அப்பாயின்ட்மென்ட் பண்ணாதது தான் மொத தப்பு. ஏன்னா, இந்த சைட் அதாவது எப்படின்னா, இந்த இந்த ஸ்கூட்டர் தயாரிக்கிறதுல இந்த டெக்னிக்கல்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா ஃபினான்சியல்ல அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட்ட அப்பாயின்ட்மென்ட் பண்றப்ப தான் நம்ம கம்பெனிக்கு நல்லது. நான் அத பண்ணல. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சம்பளம் அதிகமா குடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நார்மலா பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு சிஏ படிச்சவங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அவங்கள நியமிக்கணும். ஆனா அத விட அடுத்த கிரேட்ல இருக்கவங்கள நியமிச்சுட்டேன் சம்பளத்துக்காக. அது நான் பண்ண பெரிய தப்பு. அதனால பாத்தீங்கன்னா, சில லாஸஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா, இவங்க இந்த ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட நெளிவு சுழிவுகள் அத்தனையும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் மூலியமா கம்பெனியோட ஃபினான்சியல் நிலவரத்தை நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கலாம். இவங்க எல்லாமே கம்பெனியோட எல்லா இதையும் எல்லா ஃபினான்சியல் இதையும் எப்படி சொல்றது, கரெக்டா ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா கவனிச்சுட்டே இருப்பாங்க. அது மூலியமா ஓனரான நம்ம இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கலாம். அப்போ நம்ம கம்பெனியோட அடுத்த மூவ் கரெக்டா இருக்கும். நல்ல முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா இன்வெஸ்டர்ஸ்க்கு மாசம் மாசம் இருக்கிற அக்கௌண்ட்ஸை தெரிவிக்கணும். அதை நான் கரெக்டா தெரிவிக்கல. கரெக்டான ஃபினான்சியல் மேனேஜர் இல்லாதனால. அதனால ஃபினான்சியல்ஸ் அதாவது எப்படி சாரி இன்வெஸ்டர்ஸ் மத்தியில கம்பெனி மேல ஒரு அதிருப்தி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால ஸ்டார்ட் அப் யாருமே இந்த தவறை பண்ணாதீங்க. நீங்க சம்பளம் அதிகமா கொடுக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, கம்பெனியோட ஷேர்ஸ்ல 2-3% கொடுத்து அவங்க உங்க பார்ட்னர் ஆக்கிக்கங்க. அது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான வழிமுறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சில பாயிண்ட்ஸ் இந்த புக்ல இருக்கு. அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். நன்றி.